ஹை ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐடி அகாடமிக்ஸ்ல இதோட என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமுக்கு ஒரு 65 நாள் இருக்கு. இந்த 65 நாட்கள்ல வரப்போற குரூப் 4 எக்ஸாம பாஸ் பண்றது அப்படிங்கிறது பாசிபிளா? கண்டிப்பா பாஸ் பண்ண முடியுமா? ஏன்னா இந்த 65 நாளை பயன்படுத்தி பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி ஒரு ஃப்ரெஷர் நல்லா படிச்சுட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே என்ன பாசிபிள் அப்படிங்கிறத நான் தெளிவாக இந்த வீடியோ சொல்லிடுறேன். ஸோ பிளான் என்ன, ஸ்ட்ராட்டஜி என்ன, எல்லாமே நான் ப்ராப்பரா சொல்லிடுறேன். எதெல்லாம் படிக்கணும், எவ்வளவு ஸ்கோர் பண்ண முடியும் முதல்ல அப்படிங்கிறது முதல்ல நான் தெளிவா சொல்லிடுறேன். அதனால குரூப் 4க்கு படிக்கிற எல்லாருமே தயவு செய்து இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. குரூப் 4க்கு படிக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. வீடியோல போகிறதுக்கு முன்னாடி டிஎன்பிசி குரூப் 4க்கு நம்ம அட்மிஷன் போயிட்டு இருக்குங்க. ஜனகணமன பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம். இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச்க்கான ஃபீஸ் 501 ரூபா. இதுல என்னென்ன கொடுக்குறோம் அப்படின்னா, டெஸ்ட் கொடுக்குறோம். 30 டெஸ்ட் கொடுக்குறோங்க. ஒரு டெஸ்ட் 200 கேள்விகள், மொத்தம் 6000 மேற்பட்ட கேள்வி கவர் ஆகும். டெஸ்ட் வந்து பிடிஎஃப் தான். கொஸ்டின் பிடிஎஃப், ஆன்சர் பிடிஎஃப் வந்துடும். அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்க பிரிண்ட் எடுத்து கூட எழுதிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி டெஸ்ட் கொஸ்டின்ஸ் பைலிங்குவல், கொஸ்டின் தமிழ்ல இங்கிலீஷ்ல இருக்கும். சேம் டைம் நீங்க டெஸ்ட் பேட்ச் வந்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய மேக்ஸ் கொஸ்டின்கான எக்ஸ்பிளேஷன் ரெக்கார்ட் வீடியோ எடுத்து கொடுத்துருவோம். தமிழ் இலக்கணத்துக்கான ஷார்ட் கிளாஸஸ் உங்களுக்கு வந்துடும் ரெக்கார்ட் வீடியோஸா. இதெல்லாமே இந்த 501 ரூபாய் வந்துடும். சேம் டைம் இந்த 501 ரூபாயில ஆப்டிடியூட்கான ஃபுல் கோர்ஸ் ஃப்ரீயா வந்துடும், ரீசனிங்கான ஃபுல் கோர்ஸும் ஃப்ரீயா வந்துடும். அந்த கோர்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு டாபிக்குமே கிளாஸ் எடுத்துருப்போம், ரெக்கார்ட் வீடியோ கொடுத்துருவோம். அந்த டாபிக் வைஸ் டெஸ்ட் இருக்கும், அது பிடிஎஃப் வரும். அந்த டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷனும் ரெக்கார்ட் வீடியோ வரும். இவ்வளவு விஷயங்கள் சேர்த்து 501 தான் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆஃப்லைன் டெஸ்ட் வந்தீங்கன்னா ஃபீஸ் 1.5. ஸோ ஆஃப்லைன் டெஸ்ட் வரவங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டின் பிரிண்ட் எடுத்து கொடுத்துருவோம் OMR. சேம் டைம் அந்த ஆன்லைன் டெஸ்ட்ல இருக்க விஷயங்களும் ஃப்ரீயா வந்துடும். ஆன்லைன் கோர்ஸ் எடுத்தீங்கன்னா ஃபீஸ் 1500 ரூபாய். இந்த 1500 ரூபாய் இந்த 500 ரூபாய் சொன்ன விஷயங்கள் வந்துடும். இது இல்லாம இந்த 699 பிடிஎஃப் வந்துடும். ஃபுல் சிலபஸ்மே ரெக்கார்டட் வீடியோஸ் கிளாஸஸ் எடுத்து கொடுத்துருவோம் 1500 ரூபாய் ஃபீஸ்ல. இதுல என்ன சார் தரீங்கன்னா, ஜிஎஸ் தரோம், ஜிஎஸ் மெட்டீரியல் கொடுக்குறோம். அது தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்கு. பிடிஎஃப் வேணா 699, புக்கா வேணா 999. ஸோ இதுல உங்களுக்கு எது வேணாலும் 778 978 வந்து கார்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. சேம் டைம் அகாடமி ட்ரிச்சில் இருக்கு, ஆஃப்லைன்லயும் கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். இப்போ வந்து நோட்டிபிகேஷன் வந்த பிறகுதான் நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் சார். இந்த 65 நாள்ல என்னால பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு சில பேர் கேட்பீங்க. அவங்களுக்கு பதில் சொல்லிடுறேன். அந்த பதில சொல்றதுக்கு முன்னாடி நான் ஏன் 65 நாள் சொல்றேன் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஏன்னா 75 நாளைக்கு மேல இருக்கு. ஓகே, ஒரு 75 நாளைக்கு மேல இருக்கு இப்ப இருந்து பாக்குறப்ப. பட் ஏன் 65 நாள் அப்படின்னு சொல்றேன்னா, இப்ப எக்ஸாம் ஒரு 75 நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 25 நாளுமே நம்மளால ஃபுல் ஃபோக்கஸ்டா படிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா அது முடியாது. நீங்க கேட்பீங்க, இல்ல சார் நான் வெளியில எங்கேயும் போக மாட்டேன், நான் வீட்டுல தான் இருக்க போறேன், 25 நாள் படிச்ச முடியுமா? அப்பயும் முடியாது. எப்படி இருந்தாலும் ஒரு 10 நாள் போயிடும். ஓகேவா? கொஞ்சம் உடம்பு சரியாம போகும், வேற ஏதாவது பிரச்சனை வரும், இல்ல அப்பா அம்மா ஏதாவது ஒரு வேலை கொடுப்பாங்க, அப்படி இப்படின்னு பார்த்தா ஒரு 10 நாள் போயிடும். எப்படி இருந்தாலும் 10 நாள் போயிடும். அதனால எப்பவுமே ஒரு 10 டேஸ் நம்ம குறைச்சுதான் சொல்லணும். 65 நாள் தான் இருக்கு. இந்த 65 நாள்ல ஒரு ஃப்ரெஷர் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல எல்லாத்தையும் படிக்கணும் அப்படிங்கறத விட்டுருங்க. ஒரு ஃப்ரெஷர் என்ன பண்ணலாம் அப்படிங்கறத சொல்றேன். தமிழ், ஏன்னா 65 நாள் இருக்குன்னா 65 நாள்ல படிச்சுட்டு இருக்க முடியாது. 40 நாள், ஒரு 45 நாள் வச்சுக்கோங்க. 45 நாள் படிங்க, 20 நாள் ரிவிஷன் பண்ணுங்க. இதான் பிளான். அப்ப 45 நாள்ல நம்ம படிக்க போறோம். ஒரு ஃப்ரெஷர் 45 நாள் படிக்கிறோம் அப்படிங்கிறப்ப வேற எந்த கமிட்மெண்ட்டும் வச்சுக்காம ஒரு நாளைக்கு ஒரு 12 மணி நேரம் சாலிடா 45 நாள் படிச்சீங்கன்னா நான் சொல்ற விஷயத்த படிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ் பொறுத்த வரைக்கும் 7 யூனிட் சிலபஸ். 6 யூனிட்ல இலக்கணத்தை தான் கொடுத்துருக்காங்க, டைரக்டாவும் இன்டைரக்டாவும். லாஸ்ட் ஒரு யூனிட் தான் இலக்கண இலக்கியம் இருக்கு. அந்த இலக்கண இலக்கியமும் 15 கேள்வி தான். வரப்போற நாட்கள்ல அந்த இலக்கண இலக்கியத்தை ஃபுல்லா படிச்சிட முடியுமானா முடியாது. ஆனா அந்த 85 கேள்வி இருக்கு பாத்தீங்களா, அது ஃபுல்லா இலக்கணம் அந்த மாதிரி விஷயங்கள் தான். அதை நல்லா படிச்சீங்க அப்படின்னா அந்த 85 கேள்வி நல்லா படிங்க. இலக்கண இலக்கியம் முக்கியமான விஷயமும் படிங்க. ஏன்னா அந்த 100 கேள்வி தமிழ் இருக்கு பாத்தீங்களா, தமிழ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 100 கேள்வியில ஒரு 85 கேள்வி அடிச்சிட முடியும். ஓகேவா? தமிழ்ல ஒரு 85 கேள்வி அடிச்சிட முடியும். இதை டார்கெட்டா வைங்க வர நாட்களை பயன்படுத்தி. அடுத்து மேக்ஸ் பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், ஆப்டிடியூட் 15, ரீசனிங் 10, மொத்தம் 25 கேள்வி தான் கேட்பாங்க. மேக்ஸுக்கும் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க. ஒரு 25 கேள்வியில அட்லீஸ்ட் ஒரு 20 கேள்வியாவது அடிக்க பாருங்க இந்த 45 நாட்கள்ல. லாஸ்ட் 20 நாள் ரிவிஷன் நல்லா படிச்சுக்கோங்க. தமிழ எல்லாத்தையும் படிக்க சொல்றேன், மேக்ஸுமே எல்லாத்தையும் போட்டு பார்க்க சொல்றேன். ஆனா நடக்க போறது தமிழ்ல ஒரு 85 கேள்வி, மேக்ஸ்ல ஒரு 20 கேள்வி. ரெண்டையும் சேர்த்தா 105 வருது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ் அப்படின்னு எடுத்தோடனே ஃப்ரெஷர் என்ன பண்ணணும் அப்படின்னா, யூனிட் 5, யூனிட் 6 இது ரெண்டுலயுமே 20 கேள்வி இருக்கு. யூனிட் 5ங்கிறது எக்கனாமிக்ஸ், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனும், யூனிட் 6ங்கிறது தமிழ்நாட்டோட ஹிஸ்டரி 40 கேள்வி இருக்கு. யூனிட் 4ல பாலிட்டி 15 கேள்வி இருக்கு. இந்த 3 யூனிட்ல இருந்து மட்டுமே 55 கேள்வி வருது. எப்படியா அந்த 3 யூனிட்டை படிச்சிருங்க, சரிங்களா? அதனால சொன்னேன், ஒரு நாளைக்கு 12 மணி நேரமா படிங்க. 45 நாள் தான் கையில இருக்கு. மேக்ஸை போட்டு பார்க்கணும், தமிழை படிக்கணும். இந்த 3 யூனிட்டை படிங்க, வேற எதுவுமே பண்ண வேணாம். இந்த 3 யூனிட்ல இருந்து எத்தனை கேள்வி வருது? 55 கேள்வி வருது.
இந்த 55 கேள்வியில எப்படியாவது ஒரு 45 கேள்வி அடிக்க பாருங்க. 55க்கு 45 அடிக்க பாருங்க. ஆல்ரெடி ஒரு 105 சொன்னேன், ஒரு 45 ரெண்டே சேர்த்தா 150 கேள்வி செக்யூர் பண்ண முடியும் உங்களால. இதுதான் பாசிபிள். ஓகே சார், நான் 150 கேள்வி பத்தாதே சார், 120 175 வேணுமே சார் அப்படின்னா 150 கேள்வி கரெக்டா நீங்க அடிக்கணும் எக்ஸாம்ல. நான் என்ன சொல்றேன், 200 கேள்விக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். உங்களோட போக்கஸே இந்த 150 தான். இந்த 150 அடிங்க. மீதி 50 கேள்விகள்ல ஒரு 20-25 ஆப்ஷன் எலிமினேஷனோ லக்கோ என்னமோ இததான் பண்ண முடியும் ஒரு ஃப்ரெஷர். அப்போ ஒரு 150 கேள்வி இந்த 45 நாள்ல படிச்சு 20 நாள் ரிவிஷன் பண்ணி எடுக்க முடியும். ஆனா அந்த 150 கேள்விங்கிறது எக்ஸாம் கிளியர் பண்ண பத்தாது. அடுத்த ஒரு 20 கேள்வி 25 கேள்விங்கிறது ஆன் த ஸ்பாட்ல அடிக்கிறது தான். இதுதான் பிளான். இதை பண்ணுங்க. ஓகேவா சார்? அந்த 150 அடிச்சுட்டு மீதி 20 எப்படி சார் அப்படின்னீங்கன்னா வேற வழி இல்ல. இந்த குரூப் 4 ஒரு அட்டம்ப்டா ஒரு ட்ரையா வச்சுக்கிட்டு குரூப் 2 கிளியர் பண்ண பாருங்க. குரூப் 2 கிளியர் பண்ணிடலாம். நீங்க குரூப் 4ல இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்கன்னா குரூப் 2 கண்டிப்பா அடிச்சிட முடியும். ஏன்னா குரூப் 2 டைம் இருக்கு. ஓகேவா? ஒரு ஃப்ரெஷர் இதுதான் பிளான். சார் நான் ஒரு ஃப்ரெஷர் சார், நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், இல்ல நான் ஒரு ஃப்ரெஷர், நான் வந்து வேலைக்கு போய்கிட்டே இருக்கேன் அப்படின்றவங்க ஓப்பனா சொல்லிடுறேன், இந்த குரூப் 4 உங்களுக்கான குரூப் 4 கிடையாது. சரிங்களா? ஆனா குரூப் 4 ஒரு நல்ல அட்டம்ப்டா ஒரு ட்ரையா பண்ணுங்க. ஏன்னா இப்பதான் படிக்க போறேன் அப்படிங்கிறவங்க ஒரு 12 மணி நேரம் படிச்சுதான் ஆகணும். ஆனா ஹவுஸ் ஒய்ஃபா வேலைக்கு போறவங்களாலே 12 மணி நேரம் படிக்க முடியாது. அப்ப இருக்கிற டைம்ல எதை படிக்க முடியுமோ படிங்க. ஆனா நான் சொன்ன மாதிரி தமிழை பாருங்க, மேக்ஸை பாருங்க, ஜிஎஸ் யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6 இந்த 3 யூனிட் இதை மட்டும் படிக்க போதும். இதை படிச்சா 150 கேள்வி அடிக்க முடியும். மீதி 50 கேள்வி கடவுளுக்கு தான் வெளிச்சம் அப்படிங்கிற மாதிரி விட்டுருங்க. இதுதான் பண்ண முடியும். இந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்கன்னா குரூப் 2 கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? நான் எல்லாத்தையும் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அரைகுறையா படிச்சீங்க அப்படின்னா குரூப் 2வும் போயிடும். நான் சொல்றது கரெக்டா யோசிங்க. குரூப் 4 ஒரு அட்டம்ப்டா வச்சுட்டு குரூப் 2 கிளியர் பண்ண பாருங்க. இல்ல நான் 150 கேள்வி நல்லா அடிக்கிறேன், மீதி 20 கேள்வி என்னால எடுத்துட முடியும்னா எஸ், குரூப் 4 உங்களுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுதான் பாசிபிள். இது ஃப்ரெஷ்ஷா உள்ள வரவங்களுக்கு இதான் பிளான். ஓகேவா? சரி, நான் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கேன் சார் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கணும்னா, நான் சொன்னேன்ல தமிழ்ல 85 கேள்வி எடுக்க நீங்க ரெடியா இருக்கணும் இன்னைக்கு டேட்டுக்கு. மேத்ஸ்ல 20 கேள்வி எடுக்க நீங்க ரெடியா இருக்கணும் இன்னைக்கு டேட்டுக்கு. யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6 இந்த 3 யூனிட்டை படிச்சு வச்சிருக்கணும் இன்னைக்கு டேட்டுக்கு. இதெல்லாம் நீங்க பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அதாவது ஒரு ஃப்ரெஷரை 150 கேள்வி எடுக்க வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ண சொல்றேனோ அந்த 150 கேள்வி எடுக்க நீங்க இன்னைக்கு ரெடியா இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு 65 நாள் தான் இருக்கு எக்ஸாமுக்கு. 45 நாட்கள்ல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்க 20 நாள் ரிவிஷன் பண்ணுங்க. 45 நாள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, 45 நாள் மீதி படிக்காம இருக்கிறத படிங்க. இப்போ உதாரணத்துக்கு ஹிஸ்டரி பிளஸ் ஐஎம் சேர்த்து 10 கேள்வி ஆகட்டும், ஜாகிரபி 10 கேள்வி ஆகட்டும். ஓகேவா? எனக்கு ஃபர்ஸ்ட் ஜாகிரபி முடிக்க பாருங்க. ஆல்ரெடி படிச்சு வச்சவங்க, அதாவது யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6 தமிழ், மேக்ஸ் இதெல்லாம் நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன் சார் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜாகிரபி படிச்சிருங்க. ஏன்னா ஹிஸ்டரி ஐஎன்எம் சேர்த்து 10 கேள்வி, ஜாகிரபி 5 கேள்வி நினைக்கிறேன். கரெக்டா? ஜாகிரபி 5 கேள்வி நினைக்கிறேன். நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க, ஜாகிரபி மேக்ஸிமம் 10th ஜாகிரபி தான். அதாவது ஒரு ஸ்டாண்டர்டோட ஜாகிரபியை படிக்கிறதுக்கு அந்த பக்கம் ஹிஸ்டரி ஐஎன்எம் நிறைய படிக்கணும். அப்ப ஜாகிரபியை படிங்க. ஓகேவா? அப்புறமா ஹிஸ்டரி பாருங்க, அப்புறமா சயின்ஸ் பாருங்க. இந்த 45 நாள் என்ன படிக்கலையோ அதை மட்டும் படிங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இப்ப படிக்க உட்காடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப படிச்சாதான் படிச்சுட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், லாஸ்ட் 20 days ரிவிஷனுக்கு போதும், அப்ப பாத்துக்கலாம் மீதியா. இப்போதைக்கு இந்த 40 நாள்ல படிக்காத படிங்க. ஓகேவா? உங்களோட டார்கெட் 150 எல்லாம் கிடையாது, 180. ஆல்ரெடி படிச்சுட்டு 180 டார்கெட். ஒண்ணுமே படிக்காதவங்களே 150 எடுக்க முடியுங்கிறப்ப ஆல்ரெடி 150 எடுக்க ரெடியா இருக்கவங்க 180 எடுக்கணும்ல. சரிங்களா? சோ இந்த 65 நாள்ல 45 நாள் படிக்கணும், 20 நாள் ரிவிஷன் பண்ணணும். இந்த 65 days பிளான்ல ஒரு ஃப்ரெஷரா இருக்கட்டும், ஆல்ரெடி படிக்கிறவங்க இருக்கட்டும், இதுதான் ஃபேக்ட், இதுதான் நிதர்சனமான உண்மை, இதுதான் பிராக்டிக்கல். ஓகே? ஆனா எல்லாராலையுமே அடுத்த ஒரு குரூப் 2 கண்டிப்பா அடிச்சிட முடியும். இந்த குரூப் 4 விட்டாமே கூட குரூப் 2 அடிச்சிட முடியும். இப்பயே அதுக்கு மைண்ட் செட் ஆயிருங்க. ஏன்னா இதுதான் உண்மை. ஒரு ஃப்ரெஷர் இந்த 45 நாள்ல படிச்சு 20 நாள் டிவிஷன் பண்ணி 180 எடுத்துட முடியும் அப்படின்னா ஆல்ரெடி படிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்விக்குறி வருது. நான் ஒன்னும் முடியவே முடியாதுன்னு சொல்ல, அதான் சொல்ல 150 கேள்வி அடிச்சுட்டு மீதி 50 கேள்வியில ஒரு 20 கேள்வி கொஞ்சம் 50-50 அப்படி இப்படின்னு தெரியுது, எல்லாத்தையும் வச்சு மேட்ச் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஓகே? சோ வரப்போற நாட்கள் இதான் நான் பண்ண முடியும். இதை கரெக்டா பண்ணுங்க, வேற எந்த வழியும் வச்சுக்காதீங்க. ஓகேவா? சோ இதை சொல்லலாம் அப்படின்னு தான் வந்தேன். சேம் டைம் குரூப் 4 அட்மிஷன் போயிட்டு இருக்கு. இதான் ஃபீஸ் டீடைல் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்திருப்பேன். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 7702972 இந்த மாதிரி கான்டெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.